ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது பில்லி, சூனியம், ஏவல் இது மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் உடம்பு முடியாமல் இருக்கும், மனசு முடியாமல் இருக்கும், சில விஷயங்கள் செய்வாங்க, அந்த தொழிலில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு வெறுப்பான நிலையெல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லையா, இல்லை வேறு ஏதாவது மாந்திரிகம் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கா, இல்லை யாராவது நமக்கு பில்லி, சூனியம், ஏவல் இது மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஆனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. ஏன்னா இந்த பதிவு முடிவில் கண்டிப்பாக நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு யாராவது பில்லி, சூனியம் வச்சுருக்காங்களா, இல்லை அறிவியல் சார்ந்த உடல்நிலை பிரச்சனை தான் நமக்கு இருக்கா அப்படின்றத இந்த ஒரு பதிவை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் கடவுள் இல்லை, கடவுள்னா சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களே கூட எனக்கு யாரோ நிறைய கந்திஷ்டி பட்டுடுச்சிங்க, அதனால தான் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, இல்லை யாரோ என்னோட தொழில் வளர்ச்சி பிடிக்காம பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு தீய விஷயங்களை நம்புவாங்க. அப்போது தீய விஷயங்கள் இருக்குன்னா அதற்கு எதிர்மறையான நல்ல விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்க தானங்க செய்யும். அப்போது கடவுள்ன்றது கண்டிப்பாக இருக்குது. ஒருவர் சொல்லக்கூடிய கெட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள், இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டாக்கக்கூடிய அதிர்வுகள் கெட்ட விஷயங்களை மட்டுமே ஏற்படுத்துங்க. அதை தான் நாம் பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்கிறோம். இதை பயன்படுத்தி ஒரு மனிதனோட முழு செயலையுமே முடக்கிட முடியும், அதாவது ஒரு மனிதனை முழுமையாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் நமக்கு யாராவது பில்லி, சூனியம் வச்சுருக்காங்களா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக, நம்ம அதிகாலை நேரத்தில் யாருக்கு பில்லி, சூனியம் இருக்குன்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அவங்கள சூரியன் வருவதற்கு முன்னால் முருங்கை மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே முருங்கை மரத்தோட கொழுந்து இலைகளை பிரித்து அதில் கசக்கி அதிலேருந்து வரக்கூடிய சாறுகளை அவங்களோட உள்ளங்கையில் 5-10 துளிகள் வரைக்கும் விடுங்க. விட்ட பிறகு கொஞ்ச நேரம் குளித்து, அதாவது ஒரு 10 நிமிஷம் கைகளை அசைக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாறில் இருக்கக்கூடிய தண்ணீர் நீர்த்து போய் வெளியில் வந்திருக்கும். அப்படி அவங்களுக்கு நீர்த்து போய் நீர் மட்டும் வெளியே வந்திருந்ததுன்னா பில்லி, சூனிய பாதிப்புகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அதுவே பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தால் முருங்கை சாறு அப்படியே கட்டியாக மாறிடுங்க. அது ஒரு கட்டியான ஒரு திரவம் மாதிரி மாறிடும். எப்படி நம்ம ரத்தத்தை ஊற்றுனா அந்த ரத்தம் தண்ணியிலிருந்து எப்படி கட்டியாக மாறுதோ அதே மாதிரி அந்த முருங்கை சாறானது தண்ணீர் வராமல் முழுவதுமே கட்டியாக மாறிடும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாரோ பில்லி, சூனியம், ஏவல் வச்சிருக்காங்கன்ட்டு அர்த்தம். இந்த ஒரு முறையே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருங்க. அதே போல் நம்ம ஒருவருக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்ட்டு நம்ம சந்தேகப்படக்கூடிய நபர்களோட கண்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கருவளையம் ரொம்ப அதிகமாக தோன்றும். இரவு நேரங்களில் தூக்கம் வரவே வராது. நெகட்டிவ் விஷயங்கள் மட்டுமே அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மிகவும் தனியாகவும் மன அழுத்தத்திலையும் அவங்க இருக்கிற மாதிரி தோன்றுங்க. அவங்களுக்கு ரொம்பவும் கெட்ட கெட்ட கனவுகள் வரையும். தனியாக இருக்கும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதமான பயமும் மனதில் பதட்டமும் வரும். அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை ஏற்படும். எதற்கெடுத்தாலும் அவங்களே குறை சொல்லிக்கிற மாதிரி தோணும். தங்களை பற்றின எந்தவித ஒரு எண்ணமும் வராமல், தங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் எந்தவித ஒரு எண்ணமும் வராமல், எப்படியாவது தாங்களே அதாவது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு அவங்க தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாங்க. அவர்கள் மீது அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வெறுப்பு நிலை ஏற்படுங்க. அவங்கக்கிட்ட ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டால் தெரியல, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சுத்தமான ரசமணி கிடைச்சா அதை அவர்களோட உள்ளங்கையில் வச்சு மூட சொல்லுங்கள். அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் 5 நிமிடத்துக்கு மேலே அந்த ரசமணியை அவங்க கையில் வச்சிருக்க முடியாது. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்படி தெரிஞ்ச உடனே நாம் ஒரு நல்ல ஒரு மாந்திரீகக்காரரை தான் பார்க்கணுங்க. பொதுவாக கோயிலில் இருக்கக்கூடிய வயதான பூசாரிகளுக்கு ஓரளவுக்கு இதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் நேராக கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போங்க. நிச்சயம் அதற்கான தீர்வு அங்கு கிடைக்கும். இது மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பரிசோதனையை செய்து பாருங்கள். இதனால் எந்த ஒரு தவறும் ஏற்பட போகிறது கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான கெட்ட விஷயமும் நடக்காது.
இந்த பரிசோதனையை செஞ்சு அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் மறக்காமல் கோயிலுக்கு சென்று இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா கேரளாவில் தான் இதற்கான சரியான வழிகாட்டுதல்கள், அதுவும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் நிறைய நபர்களுக்கு இது மாதிரியான பில்லி சூனிய பிரச்சனைகளை சரி செய்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே தவறான நபர்களிடம் சென்று நம்மளோட பொருளையும் பணத்தையும் இழப்பது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் இழக்க வேண்டாம். நேராக நீங்கள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லி தீர்வுகளை அறிஞ்சு உங்கள் பிரச்சனையை சரி செஞ்சுக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.